வசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியோடு அமர்ந்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே தேவன் நமக்குரிய வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் வழிநடத்துதல்களையும் வேதத்திலே வைத்திருக்கிறார் என்றும், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே நாம் மீட்படைந்து பரலோகம் சென்று தேவனோடு இருக்கும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றும், நாம் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டியதே மிகவும் முக்கியமானது, அவர்தான் உலகின் ஒளி என்றும், தீவுகள் என்பது பூமியையும் நீதி என்பது இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது என்றும், எதிர்காலத்திலே தேவனுடைய கரம் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கும் என்றும், தேவன் இஸ்ரவேல் தேசத்தை தண்டித்தாலும் அவர்களை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தபடினாலே மீண்டுமாக உயர்த்துவார், இஸ்ரவேலரை என்றென்றைக்கும் அவர் கைவிடுவதில்லை என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று அதனைத் தொடர்ந்து ஏசாயா 52 அதிகாரத்தையும் 53 அதிகாரத்தின் 1 வசனத்தையும் கற்றுக்கொள்ளலாமா? இந்த பாடத்திலே இயேசு கிறிஸ்துவின் மீட்பு யாருக்கெல்லாம் உண்டு? உலகத்திலே உண்மையான ஞானமுள்ளவர்கள் உண்டா? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்த முன்னறிவிப்பு என்ன என்பது போன்ற இன்னும் பல சத்தியங்களையும் கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் படித்து வருகிறோம். இன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52 அதிகாரத்தையும் 53 அதிகாரத்தின் ஒரு வசனத்தையும் பார்க்க போகிறோம். ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனம். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தேவன் சீயோனே என்று சொல்லும் பொழுது அது எருசலேமில் உள்ள ஒரு பகுதியை குறிக்கிறது. இது எருசலேமில் உள்ள ஒரு முக்கியமான பகுதியும் கூட. இது தாவீதுக்கு பிரியமான இடமுமாகும். இந்த எருசலேமிற்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறதா இருக்கிறது. இந்த நகரம் இன்றைய நாட்களிலே அவ்வளவு அழகானதாக காணப்படவில்லை. ஆனால் ஒரு நாளிலே இது மிகவும் அழகான நகரமாக ஆகப்போகிறது. ஏனென்றால் தேவனுடைய மீட்பினாலே அது அவ்வாறு மாறும். ஆம், தேவன் இந்த பூமியையும் கூட மீட்படைய செய்வார். ஏனென்றால் அது இப்பொழுது சாபத்திற்குள்ளாகி வேதனையிலே தவிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மீட்பினாலே முழு உலகமும் அழகான இடமாக மாறப்போகிறது. அவர் நம்முடைய சரீரத்தை மீட்பார். அப்பொழுது நாம் புதிய சரீரத்தை பெறுவோம். இது நடக்கும் பொழுது எல்லா சிருஷ்டிகளும் மீட்கப்படும். இந்த மீட்பு மனிதருக்கு மட்டுமல்ல, நிலத்திற்கும் உண்டு என்று இங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்டதொரு மீட்பையே மோசேயின் நியாயப்பிரமாணத்திலேயும் தேவன் அனுமதித்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஏசாயா 52 அதிகாரம் 2 வசனத்தை கவனியுங்கள். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. இப்பொழுது அரேபியா அங்கே இருக்கிறது. இஸ்ரவேலில் எல்லா பரிசுத்த ஸ்தலங்களும் சபைகளால் நிரம்பி இருக்கின்றன. எருசலேம் மத சடங்காச்சாரங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அங்கே இருக்கின்ற பாவத்திலிருந்தும் நாகரீக கொலைச்சலிலிருந்தும் அது இப்பொழுது விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம். விடுதலை ஒரு நாளிலே நிச்சயமாய் வரும். அது 1000 வருட அரசாட்சியாக இருக்கும். அந்த நகரம் சிறைப்பிடிப்பிலிருந்து 2500 ஆண்டுகள் புறஜாதிகளால் மிதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் அது தூசியை உதறிவிட்டு அடிமைத்தனத்திலிருந்து எழும்புகிற ஒரு நாள் வருகிறது. 3 வசனத்தை பாருங்கள். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த நகரத்தை அவர்கள் சிறைப்பிடித்து சென்ற பொழுது தேவன் அவர்களிடம் ஒன்றும் வாங்காதது போல மீட்கும் போதும் அவர் ஒன்றும் கொடுக்கப் போவதில்லை. அவர் அவர்களிடமிருந்து பெற்று திரும்ப எருசலேமை கூட்டிச் சேர்ப்பார். ஏசாயா 52 அதிகாரம் 4 வசனத்திற்கு வாருங்கள். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். அசீரியனும் முகாந்திரமில்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபு தன் மகனின் அழைப்பின் பேரிலே எகிப்துக்கு சென்றான். ஆனால் பின்னர் அவருடைய பிள்ளைகள் அடிமைகளாக்கப்பட்டார்கள். அசீரியர்களும் மற்றவர்களும் அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். இவை எல்லாமே 1000 வருட அரசாட்சியின் துவக்கத்தில் முடிந்துவிடும். ஏசாயா 52 அதிகாரம் 5 வசனம். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது?
என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலறப் பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தன்னுடைய ஜனங்களை தள்ளிவிட்டிருந்த போது அவர் ஒரு லாபத்தையும் பெறவில்லை. ஆகவே அவர் தொடர்ந்து ஏசாயா 52 அதிகாரம் 6 வசனத்திலே இவ்விதமாய் சொல்கிறார்: இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு சிறந்த சிந்தனையாகும். இயேசு இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தபொழுது யூதர்கள் அவரை அறியவில்லை. அவருடைய நாட்களை அவர்கள் அறிந்திருந்தார்களானால் நலமாயிருக்கும். ஆனால் இயேசு மீண்டும் வரும்பொழுது அவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். அவர் அவர்களை பார்த்து, இதோ நானே அவர் என்று அந்நாளிலே கூறுவார். இங்கே இதோ இங்கே இருக்கிறேன் என்று சொல்லப்படுவதின் அர்த்தம் அதுதான். உலகம் அவரை புறக்கணித்து விட்டது. அவரை அது அறியவில்லை. ஒரு நாளிலே கிறிஸ்துவை புறக்கணித்த உலகத்தை பார்த்து அவர் சொல்லுவார், இதோ இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனால் அவர்களோ அவரிடத்திலே திரும்புவதற்கு அது கால தாமதமாகி போயிருக்கும். ஏசாயா 52:9 எருசலேமின் பாழான ஸ்தலங்களை முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். இன்றைய எருசலேமில் மகிழ்ச்சியான பாடல்கள் இல்லை என்பதை நாம் காண முடியும். அநேக சபைகள் இருந்தும் அங்கேயும் இவ்விதமான கம்பீரமான பாடல்கள் இல்லை. நீங்கள் எருசலேமில் உள்ள புலம்பலின் சுவரை பார்த்திருப்பீர்கள் என்றால் அங்கே யூதர்கள் தங்கள் தலையால் முட்டி முட்டி அழுது புலம்புகிறார்கள். ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே எல்லாமே மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. அவர்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடுவார்கள். அது மகிழ்ச்சியான பொழுதாய் இருக்கும். இன்றைய நாட்களிலேயும் பரிசுத்தவான்கள் கவலை தோய்ந்த முகத்தோடு முறுமுறுத்து கொண்டு புலம்பிக் கொண்டு தெரிந்து கொண்டிருப்பது அவருக்கு பிரியமான காரியமல்ல. அது அவரை மகிழ்ச்சியடைய செய்யாது. நாம் மகிழ்ச்சியாய் இருப்பதையே அவர் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 1 அதிகாரம் 4 வசனத்திலே இவ்வாறு சொல்லியிருக்கிறார்: உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இது சிறிய சந்தோஷமல்ல, நிறைவான சந்தோஷம். அதாவது எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இவ்வாறு எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறீர்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது இந்த சந்தோஷம் உங்களிலே நிறைவாயிருக்கும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று கர்த்தர் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திற்கு 1000 வருட அரசாட்சியில் பதில் கிடைக்கப் போகிறது. கண்ணீரும் துக்கமும் ஓடிப்போகும். பூமியிலே கண்ணீர் இனி இருக்கப் போகிறதில்லை. அதற்கு பதிலாக மகிழ்ச்சியும் களிப்பும் இருக்கும். எனவே 1000 வருட அரசாட்சி வந்துவிட்டது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஏசாயா 52 அதிகாரம் 13 வசனத்திற்கு வாருங்கள். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார். இன்றைய மேதைகள், பெரிய மனிதர்கள் எல்லாரும் ஞானமாய் செயல்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவையெல்லாம் உண்மையான ஞானம் அல்ல. அவர்களுடைய செய்கை எல்லாம் ஞானத்தை வெளிப்படுத்தவில்லை. உலகத்திலே உண்மையான ஞானம் உள்ளவர்களை நாம் காணவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் ஞானமாய் உண்மையான விவேகத்துடன் செயல்படுவார். இந்த காரியத்தை குறித்து இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார். ஆம், இயேசு உயர்த்தப்படுவார். இதை குறித்து பிலிப்பி பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார் தெரியுமா? பாருங்கள், பிலிப்பியர் 2 அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள் வாசிக்கிறேன். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார். தொடர்ந்து பாடுபடும் தாசனை குறித்து இங்கே பார்க்கிறோம். வசனம் 14 பாருங்கள். ஏசாயா 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே
அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து சொல்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்திற்கு இது நம்மை வழிநடத்துகிறது. மனிதன் இருளிலே வாழ்ந்து வந்தபோது தேவன் அவர்களுக்காக சிலுவையிலே கிரியை செய்தார். அந்த 3 மணி நேர அந்தகாரத்திலே சிலுவை இயேசுவுக்கு பலிபீடமாயிற்று. மனுஷகுமாரன் தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்திற்காக கிரயம் செலுத்தினார். அந்த 3 மணி நேர அந்தகாரத்திற்கு பின்னர் சிலுவையின் மேல் வீசிய ஒளி மக்களுக்கு திகைப்பை கொடுத்திருக்கும். அவர் சிலுவையிலே தொங்கிய பொழுது அவர் மனிதனாக காணப்படவில்லை. சிதைக்கப்பட்ட, பீத்து எரியப்பட்ட சரீரமாக அவர் காணப்பட்டார். அதை பற்றி வார்த்தையால் விவரிக்க முடியாது. நாம் அடுத்த அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று வாசிக்கிறோம். ஆகவேதான் தேவன் சிலுவையின் மீது அந்தகாரத்தை வைத்தார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் அந்த கேடு அடைந்தபடியினாலே என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய முகமும் சிதைந்தது. சிலுவைக்கு போகும் முன்னர் மனிதர்கள் முள்முடி சூடி அவரை குட்டி அவர் முகத்தில் துப்பி வாரினாலே அடித்து அவருடைய முகத்தையும் அந்த கேடு அடைய வைத்தார்கள். சிலர் விபத்தில் சிக்கிக் கொள்ளும் பொழுது அவர்களுடைய உடலும் முகமும் எப்படி சேதமடைந்து சிதைந்து போகிறதோ அதே போல இயேசுவின் முகத்தை மக்கள் பார்க்க முடியாத அளவிற்கு கேடடைந்திருந்தது. இயேசு கிறிஸ்து எல்லா மனிதரையும் விட அந்த கேடடைந்தார். ஏனென்றால் எல்லாரையும் அழகுள்ளவர்களாக மாற்றுவதற்கு. ஆவிக்குரிய அழகும் தேவன் விரும்பும் அழகும் என்னிலேயும் உங்களிலேயும் உண்டாவதற்காக நமது இயேசு அந்த கேடடைந்தார். என் பாவத்தினாலே அவர் அத்தனை பாடுகளை பட்டார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். சிலுவையை நோக்கி பார்த்து பரிபூர்ண அழகை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஏசாயா 52ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கூறும் காரியம் சிறந்ததாயிருக்கிறது. கவனியுங்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இங்கே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க வேண்டும். அவர் அநேகம் ஜாதிகளுக்கு வாய்ப்புண்டாக்குவார் என்று மொழியாக்கம் செய்ய இது இயலும். ஆம், மக்கள் அவருடைய மரணத்தை புரிந்து கொண்டபோது வியப்புக்குள்ளாவார்கள். இயேசுவின் மரணம் சாதாரணமான ஒன்று அல்ல. அவருடைய மரணம் மிகவும் வித்தியாசமானது. அதனால் உண்டான விளைவும் பெரிய ஆசீர்வாதமானது. நாம் இதை பற்றி மக்களுக்கு கூறும்பொழுது வியப்பே உண்டாகும். இந்த வசனங்கள் அடுத்த அதிகாரத்திற்கு நம்மை வழிநடத்தி செல்கிறது. இது சிறந்த தேவ ரகசியத்தை கொண்டது. இப்பொழுது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். எவரெல்லாம் தேவனுடைய வசனத்தோடு அதிக நெருக்கமுடையவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் ஏசாயா 53 மற்றும் சங்கீதம் 22 போன்ற 2 அதிகாரங்களும் இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்து விளக்கமாக சொல்கிறதை அறிந்து கொள்வார்கள். வேதத்தின் வேறு எந்த பகுதியிலேயும் இப்படிப்பட்டதொரு விளக்கத்தை நாம் காண முடியாது. புதிய ஏற்பாட்டில் உள்ள 4 சுவிசேஷங்கள் மட்டுமே அவருடைய பாடுகளை பற்றி சொல்கிறது என்று எண்ணுகிறவர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் சுவிசேஷ புத்தகங்களை கவனமாக வாசித்து பார்ப்பீர்களானால் ஒரு சில காரியங்களை சிலுவை பாடுகளை பற்றி அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை காண முடியும். மற்றபடி எல்லாமே முன்னே கூறப்பட்டவையே. மேலும் பரிசுத்த ஆவியானவர் சிலுவையின் மீது அமைதியின் திரையை விரித்திருக்கிறார் என்றே சொல்லலாம். ஏனென்றால் சிலுவையினை பற்றிய அநேக காரியங்கள் சொல்லப்படவில்லை, வெளிப்படுத்தப்படவில்லை. அந்த பொல்லாத கூட்டத்தார் அமர்ந்து என்ன நடக்கிறது என்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். தேவன் சிலுவையின் மீது அந்தகாரத்தை வைத்ததினால் அவர்களால் எதையும் காண இயலவில்லை. சில பிரசங்கிமார்களோ தங்கள் கற்பனையினாலே என்ன எல்லாம் நடந்திருக்கும் என்று நினைக்கிறார்களோ அதை சேர்த்து வைத்து சிலுவை பாடுகளை பற்றி கூறுகிறார்கள். ஆனால் தேவன் சிலுவை பாடுகளை பற்றிய எல்லாவற்றையும் வெளிப்படுத்தவில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் அவர் பட்ட பாடுகளின் எல்கையை ஒருபொழுதும் அறிய முடியாது. எதை நாம் அறிய வேண்டியது இல்லை என்று தேவன் நினைக்கிறாரோ அதை நாம் அறிய அவர் விரும்புகிறதில்லை.
பரிசுத்தமானதை நாம் சாதாரணமானதாக ஆக்கவும் அவர் விரும்புகிறதில்லை. பரிசுத்தமான காரியங்களை குறித்து மிகவும் நெருக்கமான தொடர்பு கொள்வதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். மிகவும் நெருங்க நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஏசாயா 52 அதிகாரம் 11 வசனத்திலே, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியை பாருங்கள். அவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசுவின் சிலுவை மரணத்தை பற்றி சொல்லிவிட்டார். சரி, ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறு இயேசுவின் பாடுகளை பற்றி தான் சொல்லுகிறார் என்பதை நாம் அறிய முடியும். இயேசுவின் பிறப்பிற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா எழுதிவிட்டார் இல்லையா என்ற கேள்வி உங்களுக்கு எழ வாய்ப்பு இருக்கிறது. இதே போன்றதொரு கேள்வியைத்தான் எத்தியோப்பிய மந்திரி பிலிப்பினிடத்திலே பாலைவனத்திலே எழுப்பினான். இந்த எத்தியோப்பியன் எருசலேமிலிருந்து தன் நாட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். இவன் ஏசாயா 53 அதிகாரத்தையே வாசித்து கொண்டிருந்தான். இவன் எத்தியோப்பிய மந்திரியாக இருந்தபடினாலே அவனுக்கு எல்லா வசதிகளும் அவனுடைய ரதத்திலே இருந்தன. அவன் நிழலிலே அமர்ந்தவாறே இந்த வேத பகுதியை வாசித்து கொண்டே பயணம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய ரதத்தை ஓட்ட வேலையாளும் இருந்திருக்கிறான். அவன் ஏசாயா 53 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்த பொழுதுதான் பிலிப்பினிடத்திலே இந்த கேள்வியை கேட்டான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8 அதிகாரம் 34 வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 8:34. தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இதை போன்றதொரு கேள்வி நம்முடையதும் இல்லையா? சரி, பிலிப்பு கூறும் பதிலை கேளுங்கள். அவர் எத்தியோப்பிய மந்திரிக்கும் நமக்கும் சேர்த்துத்தான் பதில் கூறுகிறார். அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 35 வசனம். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். ஆம், இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா கூறுகின்றார் என பிலிப்பு விளக்கமாக சொல்கிறார். யோவான் 12 அதிகாரம் 38 வசனத்திலேயும் இயேசு கூறுகிற வார்த்தைகள் ஏசாயா 53 அதிகாரத்திலிருந்து மேற்கோளாக காட்டப்பட்ட வசனங்கள்தான். அதன் அர்த்தத்தை தன் வாழ்க்கைக்கு அவர் இங்கே ஒப்பிட்டு கூறுகிறார். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 10 அதிகாரம் 16 வசனத்திலேயும் இந்த ஏசாயா 53 அதிகாரத்திலிருந்து தான் வசனத்தை எடுத்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆம் அருமையானவர்களே, ஏசாயா 53 இயேசு கிறிஸ்துவை பற்றிய சிலுவை பாடுகளையே குறிக்கிறது. இது அவரை குறித்த ஒரு புகைப்படம் என்று கூட சொல்லலாம். இந்த அதிகாரத்தின் முதல் 9 வசனங்கள் இரட்சகரின் பாடுகளை குறித்தும் மீதியுள்ள வசனங்கள் அவருடைய திருப்தியை குறித்தும் சொல்லுகிறது. இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. பாடுகளை தொடர்ந்து திருப்தி. அநேகர் இதில் ஏதாவது குறுக்கு வழி இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். பாடுகள் இல்லாமல் திருப்தி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. பாடுகள் இல்லாமல் மகிழ்ச்சியை பெற முயற்சிக்கிறார்கள். ஆனால் திருப்திக்கு எந்த ஒரு குறுக்கு வழியும் இல்லை. நாம் தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்வதோ வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வை உண்டாக்குவதோ குறுக்கு வழியிலே உடனே முடியாது. இதற்காக நாம் கருத்தோடு காத்திருக்க வேண்டும். பாடுகள் வழியே கடந்து போக வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் குறுக்கு வழியிலே செல்லவில்லை. அவர் நினைத்திருந்தால் சிலுவையை தள்ளி விட்டு கிரீடத்தை சூடியிருக்கலாம். அதுவே சாத்தானுடைய அறிவுரையும் கூட. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து ஒருமுறை தனது சீஷர்களோடு கூட தனது பாடு மரணங்களை குறித்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று கூறினான். உடனே இயேசு பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். ஏனென்றால் அப்பொழுது பேதுரு மூலமாய் சாத்தானுடைய ஆலோசனை சிலுவையை தள்ளிவிடும்படியாகவே வந்தது. ஆனால் திருப்திக்கு முன்னர் எப்பொழுதும் பாடுகள் உண்டு என்பதை தேவன் அறிந்திருந்தார். அநேக கருத்துக்கள் இவ்விதம் சொல்லப்படுவதை பார்த்திருப்பீர்கள். சோதனை வழியாகத்தான் வெற்றி. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சோதனைகள், பாடுகள் வழியாக சென்று கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தரை சார்ந்து நம்பிக்கையோடு காத்திருப்பீர்கள் என்றால், நிச்சயமாய் உங்களுக்கும் வெற்றி உண்டு.
மேகத்திற்கு பின்னர்தான் சூரிய வெளிச்சம் வரும். இருளுக்கு பின்னர் வெளிச்சம் வரும். மழை மேகத்திற்கு பின்பே மலர்கள் மலரும். இவ்வாறே தேவன் காரியங்களை செய்கிறார். இது அவருடைய முறையாக இருப்பதனால் இது சிறந்த முறையாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிழலில் இளைப்பாரி கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே சோதனைகள், பிரச்சனைகள், கசப்பான அனுபவங்கள், பாடுகள் வழியாக இந்த நாட்களிலேயும் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் இப்பொழுதே உங்கள் இருதயத்தை தேற்றிக் கொள்ளுங்கள். நான் இயேசு சென்ற பாதையிலே செல்லுகிறேன். அது வெளிச்சத்திற்கு நேராகவே, திருப்திக்கு நேராகவே, மகிழ்ச்சிக்கு நேராகவே என்னை வழிநடத்துகிறது என்று அறிக்கை செய்து உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். சங்கீதம் 30:5 சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும் என்று வாசிக்கிறோம். இந்த காரியங்களை மனதிலே கொண்டவர்களாக நாம் ஏசாயா 53 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். ஏசாயா 53 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இந்த அதிகாரம் ஒரு கேள்வியோടെ ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலைமையிலே அவர் முறையிடும் வண்ணமாக இந்த வார்த்தைகளை கூறுகிறார். அடுத்து வரும் நிகழ்ச்சியிலே இந்த வசனத்தின் சிறந்த அம்சங்களை தொடர்ந்து நாம் தியானிக்கப் போகிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் பாடு மரணங்களினாலேயே நமக்கு பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும் நித்திய ஜீவனும் இதை அவர் நமக்கு தந்திருக்கிறபடியினாலே நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். அவரை பிரியப்படுத்தவும் அவர் பெருமைப்படும் அளவிற்கு நாம் வாழவும் நம்மை அவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போமா? நேயர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டதில் சிலதை சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? 1000 வருட அரசாட்சியிலே எல்லாமே மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. நாம் இப்பொழுதும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே தேவன் விரும்புகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது உங்கள் சந்தோஷம் எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கும். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து அத்தனை பாடுகளையும் அடைந்தார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால் முன்னரே உரைக்கப்பட்டதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சிலுவையின் மீது அமைதியின் திரையை விரித்திருக்கிறார், அதாவது அந்தகாரத்தை வைத்துவிட்டார். நான் இயேசு சென்ற பாதையிலே செல்லுகிறேன். அது வெளிச்சத்திற்கும் திருப்திக்கும் மகிழ்ச்சிக்கும் நேராக என்னை வழி நடத்துகிறது என்பதை அறிக்கை செய்து உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தின் மூலமாகவே நமக்கு பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும் நித்திய ஜீவனும் உண்டு. இதை அவரே நமக்கு தந்திருக்கிறார். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதரரை சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதலடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். 2 கொரிந்தியர் 13:11.